ஜாதியாகிய நான். இது பினாமி ஆட்சி இல்ல, மக்களுக்கான ஆட்சி. ஆட்சி ஆடாது. நல்ல சிஎம் ஆகலாம், யார் நல்ல ஆட்சி அமைக்கலாம். படுகொள்ளாது. உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இப்ப உயிரோட இல்ல, ராத்திரியோட ராத்திரியா வந்து ஆட்சியை பிடிச்சோ ஜெயில்ல. இப்ப புதுசா ஒருத்தன் பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிருக்கலாம்ல, தோக்கடிச்சிருக்கலாம்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதுல 2 கட்சி 2 சின்னம். ஜாதியை பார்த்து ஓட்டு போறவங்க தானே நீங்க. காசு கொடுத்து ஜெயிச்சவன் தான்டா நீ. ஆமா, அரசியல்வாதிகளா காசு கொடுத்து தான் ஓட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? காசு கொடுக்கற நாங்க கெட்டவங்கனா அத வாங்குற நீங்க. தயங்கி தயங்கி ஓட்டுக்கு காசு வாங்குறது ஒரு அரசியல்வாதியை தைரியமா 500 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்ய வைக்குது. காசு கொடுத்தாதான் காரியம் நடக்கும் நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. உங்களை சேர்ந்தவங்க தானே நாங்களும். இந்த கூட்டத்துல இருந்து வந்த நாங்க மட்டும் எப்படி நல்ல தலைவரா இருக்க முடியும்? இப்ப சொல்லு, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இல்ல உங்களுக்கு எந்த அரசியல்வாதிக்கு தான் என்ன வித்தியாசம்? ஆமா, இங்க எல்லாமே தப்பானவங்க, எல்லாம் தப்புங்கிறிய விடிவு காலமே கிடையாதானே இருக்கு. அவன் வந்து